என்ன சொன்ன அர்ஜுன்? நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. வில்லன்னோடனே பயங்கரமா பிஜிஎம் போட்டு மாசா உனக்கு காமிப்பாங்கன்னு நினைச்சியோ? அதெல்லாம் இங்க நடக்காது. நான் அர்ஜுன் இல்ல, அனீஷ். பேரை மாத்தி சொன்னா பயந்துருவோமா? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என் தம்பி கிட்ட பிரச்சனை பண்ணுவேன்? அர்ஜுன், அனீஷ் ரெண்டு பேரா? ஓ, இவன் எங்க இருந்து பிடிச்சிங்க? நீ நினைச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்துப்பான் போல. கசமா சிக்கனா கோழி அமைக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என் தம்பி விஷயத்துல தலையிடணும்னு நினைச்ச உன் உடம்புல உயிர் இருக்காது சொல்லிட்டேன். அர்ஜுன், இவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ப்ரோ, 2 நாள் இங்கே சோறு தண்ணி இல்லாம கட்டி போட்டு வைங்க, அதுக்கப்புறம் அவுத்து விடுங்க போதும். அப்பதான் இனிமே இவன் என் விஷயத்துல தலையிடவே மாட்டான். டேய், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட 2 பேரும் மோதிக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரையும் ஊரு தெரியாம அழிக்கல. என் பேர் ராஜேஷ் இல்ல. மாத்தி முட்டாள்னு வச்சுக்கோ. யார் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கோனே தெரியாம அர்ஜுன் நினைச்சிட்டு ஏன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க? நீலாம் ஒரு வில்லன், உனக்கு பிஜிஎம் ஒரு கேடு. ஆனா அர்ஜுன், நீ தான் என் தம்பிங்கிறத என்கிட்ட இருந்து இவ்வளவு நாள் மறைச்சிட்டல. ப்ரோ சாரி ப்ரோ, அதை சொல்றதுக்கான சுச்சுவேஷன் அமையல. டேய், உங்க அண்ணன் தம்பி பாசத்தெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, என்ன அவுத்து விடுங்கடா. இத்தனை வருஷம் கழிச்சு என் தம்பியை பார்த்து பாசமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா குறுக்குவா பேசுற? இரு உனக்கு. ஏய், என் மேலே கை வச்சிட்டல, உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கொட்டை ஊத்து விட போறீங்களா இல்லையோ? விடுங்கடா, 2 பேரையும் ஒரு வழியில மாக்கிடுவேன். ஏய் வாங்க சூர்யா. என்ன இங்க மாநாடு? சூர்யா, சாப்பிட வாப்பா. இல்லம்மா, கொஞ்சம் லேட் ஆகட்டும். ஐஷு, கேட்கணும்னு நினைச்சேன். அனீஷ் எங்க? மாட்டியா? வாய மூடு, டென்ஷன் பண்ணாத. அது ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கான். முக்கியமான வேலையா? அப்படி என்ன முக்கியமான வேலை அவனுக்கு? ஊர்ல ஏகப்பட்ட வேலை அப்படியே பெண்டிங்ல இருக்கு. பாவம், அப்பாவும் இந்த வயசான காலத்துல காலேஜ் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு இன்னமும் பொறுப்பு வரல. நீங்களாவது எடுத்து சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க அவனை அனுப்பி வச்சுட்டு இங்க ஃப்ரீயா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் போயிருக்கிற விஷயமும் ரொம்ப முக்கியமானதான். அவனை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஊர் சுத்துறதுக்கும் இல்ல வேல் டூர் போறதுக்கு கேட்டிருப்பான், நீங்களும் அனுப்பி வச்சிருப்பீங்க. எனக்கு தெரியாது. இப்பவே அனீஷ் வந்தாகணும். இல்ல மச்சான், அவன் வரதுக்கு 1 இயர் ஆகும். 1 வருஷமா? என்ன விளையாடுறீங்களா? கொஞ்சம் கூட அவன் மேல அக்கறையே இல்லை. நீங்களாம் எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சூர்யா, என்ன பேசுறீங்க? அவளுக்கு அக்கறை இல்லையா? நீங்க என்ன லூசா? அவ புருஷனுக்கு அவ என்ன பண்ணாலும் அது நல்லதுக்காக தான் இருக்கும். ஓஃபி, நீயும் கிறுக்கு மாதிரி பேசாத. சின்ன வயசுல இருந்து அவனை எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் அவனை பத்தி சுத்தமா தெரியல. ஒரு நாள் ஃப்ளைட்டை பார்த்தா பைலட் ஆகணும்னு சொல்லுவான், அடுத்த நாள் டூரிஸ்ட் கைட் ஆகணும்னு நிற்பான். இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் அவன் மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இல்ல மச்சான், அனீஷ்க்கும் முடிவெடுக்க தெரியும். அவன் லைஃபுக்கு அவன் என்ன பண்ணணும்னு அவன் தெளிவா தான் யோசிச்சு வச்சிருக்கான். நீங்களா சேர்த்து தான் அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. யாரு? நாங்க? இப்ப நீங்களே அவனுக்காக இவ்ளோ பேசும்போது சொந்த அண்ணன் எனக்கு அவன் மேல அக்கறை இருக்காது? இல்ல அவனை பத்தி எனக்கு தெரியாதா? ஆமா மச்சான், நான் இப்ப வந்தவதான். எனக்கு உங்களை விட அவன் மேல அக்கறை இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா அனீஷ் மனசுல என்ன இருக்குன்னு யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நீதான் பார்க்கணும்னு சொன்னா உங்களுக்கு வேணா உங்க அப்பாவோட சொத்து பத்தெல்லாம் காப்பாத்துறது கடமையாவும் உங்களுக்கு பெருமையாவும் இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். நீங்க அதை பண்றதை யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரிதான் அவனுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அவனோட விருப்பம் ஏன் சந்தோஷமே வேற. அதை அடையதான் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க வேணா அதுக்காக அவனுக்கு ஒரு உதவி கூட பண்ணாம உங்க கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு நினைக்கலாம். ஆனா நானும் அவனுக்கு அதே விஷயத்த பண்ண முடியாது. நல்ல சினிமா பார்த்துட்டு டைலாக பேசிட்டு இருக்கீங்க போல. ஆனா இதெல்லாம் அவனுக்கு சுத்தமா செட் ஆகாது. நீங்க வேணா பார்த்துக்கிட்டே இருங்க. எங்க போனாலும் சரி, கடைசியில ஒன்றும் பண்ணாம உருப்பிடாம இங்கே வந்துதான் நிற்பான். அன்னைக்கும் இந்த சூர்யா தான் அவனை பார்த்துக்கணும். சூர்யா, பார்த்து பேசுங்க. யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அனீஷ் உருப்பிடாம போவானா? சோஃபி, நீயும் எல்லாருக்கும் மத்தியில எது பேசிக்கிட்டு இருக்காத. இவ்வளோ வாய் பேசுறீங்கல்ல. இப்ப காலேஜ் யார் ரன் பண்றது? அப்பா கிளம்பி இன்னும் கொஞ்ச நாள்ல யூஎஸ் போய்வாரு. அதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிறது? காலேஜ் வேணா இழுத்து மூடிடுவோமா? நீங்க இழுத்து மூடுங்க, இல்லை இடிச்சு போடுங்க. உங்க சுயநலத்துக்காக உங்க இஷ்டப்படி என் ஃப்ரெண்டை ஆட்டி வைக்க முடியாது. மச்சான், புரிஞ்சுக்கோங்க மச்சான். நீங்க நம்ம காலேஜுக்கே ப்ரொஃபஸரா இருந்தீங்க. எல்லாருக்கும் என்ன சொல்வீங்க? அவங்க விருப்பப்படி அவங்க பாதையில அவங்க போகணும்னு. இப்போ உங்க தம்பி லைஃப உங்க கட்டுப்பாட்டுல வைக்கணும்னு நினைக்கிறது சரியா? சொல்லுங்க. ஓ, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க அனீஷோட ஒய்ஃப். அவங்களுக்கு இல்லாத உரிமையா? ஆமா, நீ யாரு? கெஸ்ட் தானே. வந்த வேலையை மட்டும் பாரு.
தேவையில்லாம எங்க ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத. சூர்யா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? யார பேசுறேன்னு தெரியுமா? எனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த வீட்ல அவங்க விருப்பப்படி தான் இருப்பாங்க. சும்மா யார் கண்ட்ரோலையும் யாரும் இருக்க முடியாது. உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு. காலேஜ் பொறுப்பு தானே, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ போ. இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு நல்லதையும் பார்த்து பார்த்து செய்யறல்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். யாரோ ஒருத்தனுக்காக என்ன திட்டுறீங்களம்மா? சூர்யா, மன்னிச்சிருப்பா. அவன் யாரோ ஒருத்தன் இல்ல, உன் சொந்த தம்பி அர்ஜுன். அவன் பேசுனதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, அண்ணன் தானே பேசினாரு. ஏடி, அதான் பேசியாச்சுல, நீ எதுக்கு இன்னும் நின்று கண்ணை கசக்கிட்டு இருக்க? சிஸ்டர் விடுங்க, ப்ரோ தானே, அவர் தம்பி மேல உள்ள பாசத்துல பேசிட்டாரு, விடுங்க. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். சரிடா, நீங்க 2 பேராவது சாப்பிட வாங்க. ம், சரிங்க தே. என்ன சாப்பாடு? ஏய் பூனை, என்னடா? உன் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் அழுதுட்டு போயிட்டு இருக்கா, அந்த பக்கம் உன் புருஷன் கோச்சிட்டு போயிட்டு இருக்காரு. நீ என்ன சோறன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? டேய், அவர் பேசினது தப்புன்னு இன்னும் 10 நிமிஷத்துல அவர் ஃபீல் பண்ணிடுவாரு. இவ ஃபீல் பண்ணிட்டு 10 நிமிஷம் கழிச்சு இவ எஞ்சி வந்துருவா. நம்ம எதுக்கு வயிற்று காய் போடணும்? வா போய் சாப்பிடுவோம். அப்படிங்கிற? ஆமா, நீ எதுக்குள்ள வர? என்ன சூர்யா, லூசு மாதிரி பேசுறீங்க? நம்ம ரூமுக்கு நான் வராம? சோஃபி, செம கடுப்புல இருக்கேன், வெளியே போ. சூர்யா, என்னையா வெளியே போக சொல்றீங்க? நீங்க என்ன வெளியே அனுப்புனா மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்னமோ நினைச்சிட்டு போட்டும், வெளியே வச்சு நல்லா ஏத்து பேச தெரிஞ்சல, அப்போ போய் அசிங்கப்படு. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுர வந்து உறுத்துதுங்க. சோஃபி, வெளியே போன்னு சொன்னேன். சூர்யா ப்ளீஸ், சூர்யா விடுங்க. சாரி. சாரி பூரியெல்லாம் குப்பையில போடு, ஒழுங்கா வெளியே போ. என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்கட்டி என் மார்பிள் முட்டுதட சூர்யா. சூர்யா, தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதட சூர்யா. சூர்யா. சோஃபி, ஒரு நிமிஷம். ஐ, எனக்கு தெரியுங்க, உங்களால என் மேல ரொம்ப நேரம் கோவப்பட முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஐஸ் சாப்பிட்டாங்களா இல்லையா? தெரியாது. சரி, அவங்க சாப்பிடலைன்னா சாப்பிடவே. அப்புறம் எனக்கு உங்க கூட பேச சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால நான் என்னைக்கு பேசணும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு வந்து பேசுறேன். அது வரைக்கும் உள்ள வராத. அல்ல, எல்லாரும் முன்னாடி அவளை கத்த தெரிஞ்சிச்சுல, நீங்களே போய் சாப்பிட்டாலா இல்லையான்னு விசாரிச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் தெரியாது. மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போனியடி, அந்த காணாங்குருவிய போல நீ காணாம போனியடி. வெப்ப மரத்து நிழலா. சொல்ல அர்ஜுன். ஒரு வாய் சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் அர்ஜுன், பசிக்கல. சோ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவர் ஏதோ கோபத்தில் பேசியிருப்பாரு, போக போக புரிஞ்சுப்பாரு. நம்மளும் அது என்ன ஏதுன்னு எதையுமே சொல்லாமல் இருக்கோம். அப்போ யாருக்கா இருந்தாலும் கோபம் வரதானே செய்யும். இல்ல அர்ஜுன், அவனுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். அது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஒரு சர்ப்ரைஸா மறைச்சு வச்சிருக்கேன். ஆனா இவ்வளோ திட்டாரே. என்னை திட்டினது கூட எனக்கு கஷ்டமா இல்லை. ஆனா அனீஷ் உருப்படாம தான் போவான்னு சொன்னதும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ அவர் தம்பி மேலே உள்ள அக்கறையில் தான் அவர் பேசினாரு, கோபத்தில் ஏதோ வார்த்தையை விட்டுட்டாரு. விடுங்க ஐஷு, ப்ளீஸ் சாப்பிடுங்க. இல்ல அர்ஜுன், எனக்கு வேணாம். இப்போ நீங்கள் சாப்பிடலைன்னா நானும் சாப்பிடவே மாட்டேன். ஆமா, எப்படி சாப்பிடுவ? என் கூட சேர்ந்தது 2 தட்டு சோறு உள்ள தள்ளியே. சும்மா இரு சோஃபி. ஐஷு, இவன் பாசத்தெல்லாம் நம்பாத. நல்ல வயிறு முட்டை தின்னுட்டு தான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கான். அதனால என்ன, நானாவது கொண்டு வந்தனே, நீ வெறுங்கையை வீசிட்டு தானே வந்திருக்க. ஐஷு ரொம்ப ரோசக்காரி, சாப்பிடலாம் மாட்டா. அதெல்லாம் நான் சொன்னா என் அண்ணி சாப்பிடுவாங்க. அதையும் பாப்போமே. ப்ளீஸ் இதுக்காகவாது சாப்பிட்ருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இல்லைன்னா எனக்கு செம பல்பாயிரும். ப்ளீஸ் ஐஷு. சரி குடு. ஐஷு, நீ சாப்பிடக்கூடாது, நீ ரோஷக்காரி. எப்படி எங்க பாசம்? பார்த்துக்கிட்டே இருங்கடி, கூடிய சீக்கிரம் உங்க பாசத்துல பால் டாயில ஊத்துறேன். அத்தை, நானும் உனக்கு சாப்பாடு தான் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லையே, அர்ஜுனே கொடுத்துட்டானா? ஏன்த்த, எத்தனை நாள் நான் கோச்சிட்டு இருப்பேன், என்னைக்காவது ஒரு நாளாவது எனக்கு சோறு கொண்டு வந்திருப்பீங்களா? இல்ல சோஃபிமா, நீ எவ்வளவு கோவமா இருந்தாலும் நீ சாப்பிட்டுருவ. சாப்பாட்டு மேல உன் கோவத்தை இது வரைக்கும் காட்டினதில்ல, அதனாலதான் நாங்க எடுத்துட்டு வந்ததில்ல.
ஆ சமாளிக்காதீங்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் எல்லாருக்கும் அவன் மேலே தான் பாசம் இருக்கு போல. எல்லாரும் என்ன டேமேஜ் பண்ணுறீங்க. அச்சச்சோ, அப்படிலாம் இல்ல. வேணா இதை சாப்பிடு. ஆட்டுக்கு சோஃபி, நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். ஐஷுமா, ஏற்கனவே சாப்பிட்டு தான் இருக்கியா? நீ எங்க சாப்பிடாம அழுதுட்டே இருந்துறியோன்னு பயந்து போய் கொண்டு வந்தேன். பாரு அச்சி, நீங்களுமா? ஏண்டி, ஏன் பேத்திக்காக நான் கொண்டு வரேன். இதுல என்ன இருக்கு? எல்லாரும் ரொம்ப ஓவரதான் போறீங்க. அர்ஜுன், இங்க யாருக்கும் ரொம்ப வயிறு எரியுது போல. ஓ, அதான் ரொம்ப நேரமா கருகின வாட அடிச்சுக்கிட்டே இருக்கா. பாவப்பா சோஃபி, ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. அத்தை, உங்களுக்காவது என் மேல பாசம் இருக்கே. அளவா கிண்டல் பண்ணுங்க போதும். என்ன சோஃபி, இப்படி ஒரு ஃபேமிலியில மாட்டிக்கிட்டமேன்னு ஃபீல் பண்றியா? இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு நான் அந்த கடவுள்கிட்ட நன்றி தான் சொல்லணும். என்னடி, இன்னும் அதிசயமா தூங்க போகாம உட்கார்ந்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல ஐஷு, இன்னைக்கு நான் உன் கூடயே ஓரம்லயே தூங்கலான் இருக்கேன். நீ வேற பாவம், என் ஃப்ரெண்ட் இல்லாம தனியா இருக்க. அதான் துணைக்கு. என்ன இந்த திடீர் பாசம்? பாசம்லாம் இல்ல நீ, அது வேற கதை. என்ன வேற கதை? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டு மேல எனக்கு பாசம் இருக்கு. ஓ அப்படியா? என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லுக்கட்டி என் மார்மேல் முட்டுதடா சூரியா சூரியா, தீப்பட்ட காயத்துல தேல் வந்து கொட்டுதடா சூரியா சூரியா. ஆமா, உனக்கு எப்படி கேட்டுச்சு? நீ தான் தொண்டைக்குள்ள ஸ்பீக்கர் வச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருந்தியே, கேட்காம இருக்குமா? என்ன அர்ஜுன் சொல்ற? புரியல. எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, நீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு இழுத்து மூடுங்க இடிச்சு போடுங்கன்னு பஞ்சு டைலாக்கா பறக்க விட்டால, அதனால வந்து வேணாதான் அண்ணன் வெளியே போன்னு துரத்திட்டாரு. சிரிடி சிரி, ஏன் சிரிக்க மாட்டேன்? உனக்காக பேசணும்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருந்திருக்கலாம்ல. இதுகிட்டலாம் பேசுறேன் பாரு, எனக்கு போர் அடிக்குது. பேசாம நான் தேஜுக்கு கால் பண்றேன். அவ தான் என் தங்கச்சி. இந்த நேரத்துலயா? லூசு, கால் பண்ணி இது தொலைச்சிடாத. கால் பண்ண என்ன? இந்த நேரத்துல கால் பண்றாங்க. ஹலோ தேஜு, எப்படி இருக்க? சாரிங்க, ராங் நம்பர். லூசு, கட் பண்ணு. ஐயோ ஐசக்கா, நீங்களும் பக்கத்துல தான் இருக்கீங்களா? ம், ஆமா தேஜு. எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? கண்ணே உன் கால் கொலுசில் மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் புறங்கும் போது சினுங்க மாட்டேனா. சரிதான். போன்ல யாரு? ஐசக்காவும் சோஃபியும். ஓ, தப்பு செய்ய பார்த்தால் ஒப்புக்கொள்வாயா, மேலாடை நீங்கும் போது வெக்கம் என்ன முந்தானையா. பாரு, உன் புருஷனுக்கு கொழுப்ப ஆப்போசிட்ல பாடுறது நாங்கன்னு தெரிஞ்சும் பாடுறாரு. டாக்டரே, உங்களுக்கு கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி தான். பாடினது தேஜுக்கா இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற கிளிக்கா? லூசு, வாய மூடு. டவுட்டு ரெண்டு பேத்துக்கும் தான். எப்படி சோஃபி, என் புருஷன் பதிலு? ஐஷு, எப்படி இருக்கீங்க? ஏமா பாக்குற? இல்ல, சோஃபி தான் லைன்ல இருக்காங்க. நீங்க ஐஷா மட்டும் விசாரிக்கிறீங்க? ஒவ்வொருத்தர்கிட்டயா தானே பேச முடியும். ஃபர்ஸ்ட் ஐஸ் கிட்டயே பேசுனீங்க. லூசு, வாய மூடு. ஐசு, சோஃபி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சரவணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். பாரு, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? எல்லாம் இந்த சோஃபி வேலை தான். அவளுக்கு போர் அடிக்குதுன்னு கால் பண்ணிட்டா. நாங்க இப்ப பேசிட்டு வச்சிருவோம். நாங்க இப்ப வச்சிருவோம், நீங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. யாரும் தடுக்க மாட்டோம். லூசு. சரி சிஸ்டர். அவரே சரின்னு சொல்லிட்டாரு. சரியான மெண்டல். சரி சிஸ்டர், நீங்க அப்போ பேசிட்டு இருங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். இரு அர்ஜுன், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கும். யோ, இனிமே நீ வாயவே திறக்க கூடாது சொல்லிட்டேன். சரிம்மா தாயே, நீயே பேசு. சோஃபியக்கா, பக்கத்துல அர்ஜுன் மச்சானே இருப்பார் போல. ஹாய் மச்சான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேஜுமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான். தேஜு, உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? கேளுங்கக்கா. இல்ல, டாக்டர் பயங்கரமா பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்ல நீயா? ஏய் லூசு, வேற யாரு? என் அக்கா தான். இவ என்ன கேக்குறானே தெரியாம வாலண்டியா வந்து பதில் கொடுக்கறா. உனக்கு எப்படி தெரியும்? என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியாதா? ஏய் காவ்யா, அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. மணி 10 ஆச்சு. இந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க போறீங்க? எங்க தேஜு தான் சீக்கிரமா தூங்குவா.
தூங்குவாளா? நீங்க எனக்கு கேட்டீங்க யார் ஃபர்ஸ்ட், அவரா நீயானு? லூசு. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னே தெரிஞ்சுக்காம வளர வேண்டியது. காவியா, காவியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தேஜு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் காவியா. ஆமா, அனிஷ் மாமா ஊர்ல இருக்காரு, பாவம் ஐசக்கால. ஆமா தேஜு, அவன் நிலைமை தான் கொஞ்சம் திண்டாட்டம். தூரமா போனதே துக்கமா மாறும், பக்கமா வாழ்வதே போதும்னு தோணும். ஊரடங்கு நேரம் ஒரு ஆசை நேரும், கோழி கூவும் போது தூங்காம வேகும். இங்க நீயும் இங்க நானும் என்ன வாழ்க்கையோ, போதும் போதும் சொல்லாம வந்து சேரும். அச்சோ, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? பேசாம அனிஷ் மாமா வர வச்சிடலாம்ல. அது மட்டும் சஸ்பென்ஸ்னு சொல்லி தலையை உருட்டுவா. சரி, அதை கேட்காத விடு. எங்களெல்லாம் கேக்குறீங்க, உங்க கதையை பத்தி சொல்லவே இல்ல. இப்ப பாருங்க மேடம். தேஜு, இங்க எனக்கு தூக்கம் வருது. பாய், குட் நைட், நாளைக்கு பேசலாம். அர்ஜுன், ஹே லூசு, வா டிஸ்டர்ப் பண்ணாம போவோம். அது எப்படி? டே அர்ஜுன், ஏன் சிஸ்டர் சொல்லுங்க. அப்பவே தூக்கம் வருதுன்னு கிளம்புன, இப்போ இப்படி உட்காந்துட்டு இருக்க. அப்ப தூக்கம் வந்துச்சு, கிளம்புனேன். இப்ப தூக்கம் வரல. உங்களுக்கு வேணா தூக்கம் வந்தா போய் தூங்குங்க சிஸ்டர். நீ சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். அர்ஜுன் குட் நைட். அவ்யா குட் நைட். குட் நைட் கா. என்ன அவ பாட்டுக்கு என்ன விட்டுட்டு எந்திரிச்சு போயிட்டா? அவங்களுக்கு மேனஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு, லவர்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடாதுன்னு. அதான் குட் நைட் சொல்லிட்டு பறந்துட்டாங்க. அவனே, இதுக்காகவே இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு நகர மாட்டேன். நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். நீங்க போலன்னு என்ன, நாங்க போறோம். இவளும் போயிட்டா. ஓய், நீ ஒரு பாட்டு பாடு. நான் எதுக்கு பாடணும்? போங்க, வேற வேலை இல்ல பாரு எங்களுக்கு. இப்ப பாட போறியா இல்லையா? போங்க அர்ஜுன், நான் வீட்டுக்கு போறேன். அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன மீறி எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். விடுங்க அர்ஜுன். மாமான்னு சொல்லு, விடுறேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ விட முடியாது. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறேன் நானும் பாக்குறேன். அர்ஜுன், விடுங்க. மாமான்னு சொல்லு, விடுறேன். வர வர ரொம்ப தான் பண்றீங்க. விடுங்க அர்ஜுன். இங்கம்மா, அதான் பண்ண விட மாட்டேங்கிறியே. என்னாச்சு? அர்ஜுன், கையெடுங்க. மாமான்னு சொல்லு, விடுறேன். மாமான்னு சொன்னா விட்டுருவீங்கல்ல? ம். மாமா, ம்ஹும். இப்படி சொன்னாலும் பத்தாது. என் கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லு. இந்த முண்டக்கண்ணனை பார்த்து சிரிச்சிட்டு வர சொல்லணுமா? மாமா. ஏய், ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சொல்றியா இல்ல இன்னும் இறுக்கி பிடிக்கவா? மாமா, விடுங்க. யா, இன்னும் ஒரே ஒரு தடவை. இப்ப விட போறீங்களா இல்லையா? விடுங்க அர்ஜுன். ஆரிடா, லிமிட் தாண்டி நடந்துக்கிட்டதுக்கு. உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்ல உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு அர்ஜுன். காவியா, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அந்த 3 வார்த்தைய சொல்லிடலாம்ல. தோணும் போது சொல்றேன்.